ஒரு மனிதன் வனாந்திரத்தின் வழியாய் நடந்து போய்க்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போயிட்டான். நடக்க 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 சோர்வு உண்டாகுது. காலெல்லாம் வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிட்டே இருக்கான். அவனுக்கு தாகமாக இருக்குது. தண்ணியே இல்லை. அப்போது தண்ணி இல்லாதபடியினால் தாகம் வறண்டு மயக்கம் வருது. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. சோர்ந்து போய் அவன் உட்காந்துறான் ஒரு இடத்துல. உட்காரவும் முடியல, வெயில். இப்படித்தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படுகிறதா? வருத்தமே நம் வாழ்க்கையாக இருக்கிறதா? குறைவுகள் மாத்திரம்தான் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நம் வனாந்திரத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்போது, அன்றைக்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் தேவன் ஜனங்களை நடத்தும்போது என்ன நடந்தது? 40 வருஷமாக அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பழசாகலை. காலில் போட்டிருக்க செருப்பு பீந்து போகவில்லை என்று பார்க்கிறோம். தேய்ந்து போகவில்லை. ஆம். அப்போது தேவனுடைய கரம் கூட இருக்கும்போது எங்கே நடந்தாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, கானான் தேசத்துக்குள் அவர்களை நடத்தினது போல் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நிச்சயமாய் நடத்துவார் பிரியமானவர்களே. அதற்கு தேவனுடைய அந்த மகிமை நம்ம கூடயே வரணும். ஏன் அவங்க 40 வருஷம் அப்படி நடந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாழாகலை? தேவனுடைய மகிமை அவங்க கூடயே வந்தது. பகலில் மேகமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் வந்தது. இன்று நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகம் மட்டும் நம் கூட வரும்போது, வெறும் வசனம் இல்லை பிரியமானவர்களே. காலையிலேருந்து ஆண்டவரை தேடுறதே கிடையாது. எந்திரிச்சு வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறதில்ல. அவசர அவசரமாக வேலையை பார்த்துட்டு போகும்போது மட்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்ற வசனத்தை மட்டும் வாசித்து பார்த்துட்டு போகிறதில்ல ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. முதலிடம் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லை பிரியமானவர்களே, உங்கள் சந்ததி தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். சமாதானம் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் தலைமுறையாய் தொடரும். முதலிடம் கர்த்தருக்கு, உலகத்துக்கு அல்ல. உலகம்னு ஓடிக்கொண்டிருப்பதற்கல்ல பிரியமானவர்களே. தேவனுக்காய் நாம் வாழ்கிறத வாழ்க்கை தான். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள். முதலிடம் கர்த்தருக்கு. வேதம் நம் வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாறட்டும். வார்த்தை வாழ்க்கையாகட்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். காட் பிளஸ் யூ.